ஹைதராபாத் உடனான நேற்றைய போட்டியில் ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது ராஜஸ்தான் அணி. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்களை குவித்தது. அடுத்து ஆடிய ராஜஸ்தான் அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 200 ரன்களை எடுத்து தோல்வியுற்றது. ராஜஸ்தான் அணியின் முன்னணி வீரர் ஜோஸ் பட்லரும் கேப்டன் சஞ்சு சாம்சனும் டக் அவுட்டில் வெளியேறியதுதான் தோல்விக்கு காரணம் என கருதப்படுகிறது. அதேபோல புவனேஸ்வர் குமார், நடராஜன் மற்றும் பேட் கமின்ஸ் ஆகியோரின் சிறப்பான பந்து வீச்சே ஹைதராபாத் அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது. குறிப்பாக கடைசி 2 ஓவர்களிலும் ஹைதராபாத் வீரர்கள் அபாரமாக பந்து வீசினர். கடைசி ஓவரை சிறப்பாக வீசி அணிக்கு வெற்றியை தேடி தந்த புவனேஸ்வர் குமார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். ஒரு ரன்னில் தோல்வியை சந்தித்தது குறித்து ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் கூறும்போது, பவர் பிளேயில் தானும் ஜோஸ் பட்லரும் அவுட் ஆகி அணி தடுமாறிய போது இளம் வீரர்கள் ஜெய்ஸ்வாலும் ரியான் பராகும் சிறப்பாக பேட்டிங் செய்து நிலையை சரி செய்ததற்காக பாராட்டுக்களை தெரிவித்தார். அதேபோல சிறப்பாக பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்திய ஹைதராபாத் பவுலர்களை சஞ்சு சாம்சன் பாராட்ட மறக்கவில்லை. ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்ட ஹைதராபாத் பவுலர் புவனேஸ்குமார் பேசும்போது, முடிவுகளை பற்றி சிந்திக்காமல் கடைசி ஓவரை வீசியதாகவும் அதுதான் தன்னுடைய இயல்பாக இருந்ததாகவும் தெரிவித்தார். எந்த விவாதமும் இல்லாமல் கடைசி ஓவரை வீசியதாகவும் 2 பால்களை சிறப்பாக வீசினாலே போதும் என நினைத்ததாகவும் அவர் கூறினார். த்ரில் வெற்றி குறித்து பேசிய ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ், இது 20 ஓவர் கிரிக்கெட் என்பதால் எதுவும் நடக்கும் என்றும் புவனேஸ்வர் குமார் கடைசி பந்தில் அதை சாத்தியப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நடராஜன் நல்ல யார்க்கர் பவுலர் என்றும் அவர் பாராட்டினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.